அனைவருக்கும் வணக்கம். நான் ஞானப்பிரகாசம், சென்னை திருவொற்றியூர்லேருந்து பேசுகிறேன். நேற்று ஏன் திமுகவுக்கு இந்த தேர்தலை வாக்களிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி தான் இப்போது. இன்றைக்கு அதிமுகவுக்கு ஏன் நம்ம வாக்களிக்கக்கூடாது, ஏன் அதிமுகவை தோற்கடிக்கணும், அதை பற்றி தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். அதிமுக எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு நல்ல பிரம்மாண்டமாக இருந்த கட்சி. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு இரும்பு பெண்மணி, நல்ல 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 நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சர்வாதிகாரம் இருந்தது. ஆனால் அந்த சர்வாதிகாரத்தை வச்சு ஒரு அன்பான சர்வே வச்சு இந்த டாஸ்மாக் மூடியிருக்கலாம். எனக்கு அதுதான் ஒரு பெரிய வருத்தம். அவங்கள அம்மான்னு அழைச்சாங்க. நான் கூட கேட்டேன், நீங்கள் எந்த குழந்தைங்க அம்மான்னு கூட கேட்டேன். அவங்க பிரிவிலே நான் தைரியமாக விமர்சனம் பண்ணாலும் நான் பல பேர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாங்க. தைரியம் நான் அப்போவே பேச ஆரம்பித்தேன். ஒரு பெண் முதல்வரிலே ஒரு மதுவிலக்கை கொண்டு வர முடியலன்னா எந்த ஆண் முதல்வரும் கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் அப்படியே நம்பிக்கை எழுந்துட்டேன். நானும் அப்போ தான் அந்த மதுவிலக்கு பெரிய போராட்டம்லாம் நிறைய காந்திய மக்களுக்கு நிறைய போராட்டம்லாம் நடத்தணும். அப்போது பீரியடில் அவங்க கடைசி பீரியடில் ஒரு 500 கடையை குறைச்சாங்க. ஆனால் படிப்படியாக குறையினாங்க, அதுக்கெல்லாம் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த ஆக்சிடெண்ட்டாக முதல்வர் அவங்கள அந்த மாதிரி அவங்க அதிமுகவோட தலைவி அம்மாவையே கட்சியில் மர்மமான முறையில் இறக்க வச்சுருக்காங்க. அது எப்படி இறந்தாங்க என்ன ஏதாங்க எனக்கு தெரியல. ஒரு வகையில் வரலாறு என்ன சொல்கிறேன்னா, சர்வாதிகாரம் பண்ணுறவங்களாம் ஒரு அதிரடியான முடிவு மாதிரி தான், சோகமான முடிவு தான் கிடைக்குன்றான். இதுதான் வரலாறு இருக்குது. அந்த மாதிரி முடியாது அவங்களுக்கு ஏற்பட்டது வருத்தமான விஷயந்தான். சரி, அதுக்கப்புறமா ஆக்சிடெண்ட்டாக ஏற்கனவே ஒரு சப்ஸ்டியூட் முதல்வர் இருந்தார், ஓபிஎஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் முதல்வரை இவரை கொண்டு வர சசிகலா கூவாத்தூரில் கொண்டு போய் எல்லா எம்எல்ஏ வச்சு அவரோட இவ்வளோ பணம் பேரம் பேசி இவ்வளோலாம் நீங்கள் கொள்ளடிக்கலாம் சொல்லி அனுமதி வச்சு இபிஎஸ்ஸை முதல்வர் ஆக்கினாங்க. ஆனால் அம்மா கூட அந்த மாதிரி தண்டனை அனுமதி கொடுத்ததால் சசிகலா சிறை தண்டனைக்கு போனாங்க. போயிட்டு வந்தோடனே சசிகலாவையும் கட்சியில் தூக்கிட்டார், டிடி வித்யானந்தன் தூக்கினார். கூட ஒருங்கிணைப்பார ஒரே ரெட்டை மட்டு வண்டியாக போயினுங்கிற, கூட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத ஓபிஎஸ்சியும் ஏன் முரண்பாடு நான் மட்டும் தான் தலைவராக இருப்பேன் ஒரே அடம் பிடிச்சி. ஏன்னா தானும் ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகம் பண்ணால் தான் கட்சி தன் கையில் நிற்கும், அப்போ தான் தன்னால் சுயமாக முடிவு எடுக்க முடியும்னு நினச்சார் பொழுது. ஆனால் அது அவரை வலுக்கட்டாயமாக ஓபிஎஸ்சி வெளியேற்றது மக்கள் மனத்தில் அதிருப்தி இருந்தது. ஓபிஎஸும் பெரிய காந்தி ஒன்றும் கிடையாது. அவர் நாடகம் ஆனதெல்லாம் நிறைய தெரியும் அதுக்கப்புறம். ஆனால் சரி, அந்த முதல் தேர்தலில் என்ன 136 தொகுதி எம்எல்ஏ வச்சுருந்தவங்க 66 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா மாதிரியான ஆளுமை இல்லை, நல்ல தலைவர் இல்லை. கூட அந்தவங்களையும் துரோகத்தால் எல்லோரும் வெளியே அனுப்பிச்சார். சுயநலம் சர்வாதிகாரம் இருக்கணுன்றதுக்காக, தன்னுடைய அதிகாரம் கட்சி முழுக்கிறதுக்காக. சரி, அது பண்ணிங்க. சரி, தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் போராடினீங்க. அதுக்கப்புறமா கட்சித் தலைவர் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் பாஜக அண்ணாமலை பேசுனதுக்காக அவரை அந்த பாஜக விட்டு கூட்டு வந்து வெளியே வந்தீங்க. பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா யாரா தப்பாக பேசினா அவங்க கூட பேச மாட்டோம், அவனை அடிக்க போயிடும். அவனை கட்சி வரைக்கும் அவங்க கூட நம்ம எந்த காலத்துலையும் உறவை வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் தன் கட்சியை உருவாக்கி வளர்த்தவங்களை பற்றி தப்பாக பேசுனவங்கள விளைகிற கட்சி இனிமேல் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்போ ஒரு ஒட்டு நீ ஓய்ஞ்சது கூட நினச்சோம். ஏன்னா ஒரு 8 கால் பூச்சி எப்படியா 8 காலில் ஏதாவது ஒரு காலில் ஊனம் வரல, அந்த மாதிரி தான் பாஜக. ஆனால் என்னவோ தெரில, அமித்ஷா கூப்பிட்டாருன்னு என்ன ஐடி ரெய்டுக்கு பயந்து, ஏன்னா வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்து ஊழல் வழக்கு, முன்னாள் அமைச்சர் ஊழல் வழக்கு, அதுக்கு பயந்து போய் திரும்பவும் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காரு. இதே எந்த தமிழக மக்களும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவருக்கு போன ஆட்சியிலேயே அடிமை ஆட்சி அப்படின்னு விமர்சனம் இருந்தது. அதனால் நீட் தேர்வு எல்லா மத்திய அரசின் சட்டவிரோதங்களையும் அமல்படுத்தினார். அதனால தான் அவர் ஆட்சியை இழந்தார்.
இன்னும் கேட்டால் அதிமுக ஆட்சியில் நிறைய போராட்டங்கள் திமுக முன்னெடுத்தது. அதிமுக அந்த கடைசி அந்த 4 ஆண்டுகளில் இபிஎஸ் ஆட்சியில் நிறைய போராட்டம், எங்கே பார்த்தாலும் போராட்டம், ஈத்தேனு எல்லா இடத்துலையும் போராட்டம் இருந்தது. இந்த ஸ்டெர்லைட் ஆகிற பிரச்சனை எல்லா பிரச்சனை. அதில் தான் துப்பாக்கி சுட்டு 11 பேர் சுட்டு கொண்டதுன்னா ரொம்ப கொடுமை. தன் நாட்டு மக்களே சுட்டு கொண்டு, அதை விட டிவியில் பார்த்து தெரிஞ்சுன்னு சொன்னது அதோட கொடுமை. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல தலைமைக்கு அழகில்லை. சரி ஏற்றி டிஎம்கே ஆட்சியிலேயாவது ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக செயல்படாமல் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு கட்சியில் குடும்பத்தை பிரச்சனையே, ஒருத்தர் குடும்பத்தை பிரச்சனைக்கும் சமூக சேவை செய்ய முடியாது, நாட்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாது. அது குடும்ப பிரச்சனைன்றது நான் கட்சி பிரச்சனை சொல்கிறேன். தன் கட்சி பிரச்சனைலேயே ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்புறதுலேயே எக்ஸிட் பாஸ் கொடுக்குறதுலேயே நான் டைம் போட்டிருந்தார். அதுக்கப்புறமா எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காகவும் அதுக்காக எதுவுமே போராடல. இன்னும் கேட்டால் பாஜக அண்ணாமலை தான் உண்மையிலே ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட மாதிரி ஒரு தோற்றமே உருவாச்சு. ஏன்னா அவர் தான் வாய் திமுக பயங்கர விமர்சனம் பண்ணார், நிறைய ஆளுநர்கள் பட்டியல் ஊழல் பட்டியலாம் கொடுத்தாரு, எல்லாம் என்னமோ பண்ணார், சாட்டர்டேயில் அடிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் எதுவுமே மக்கள் பிரச்சனை களத்தில் இறங்கி போராடல. ஏன்னா நீங்கள் விஜயெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன போராடினீங்க? உங்களுக்கு தெரியல. அதிமுகலாம் வளர்ந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா கவர்ச்சி ஆளுமை இருந்தாலும் அவங்களும் களத்தில் நிறைய போராட இருக்காங்க, நிறைய தோல்வியை சந்திச்சிருக்காங்க, தோல்வியிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நல்ல திட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு எந்த காலத்தையும் அடிப்பணியதே இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது நீட் தேர்வுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை, ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கல. நீங்கள் எல்லாத்தையும் ஒத்துன்னு கையெழுத்து போட்டிங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இப்போ கழுதை தெரிஞ்சு கட்டருமா 136 66 இப்போன்னா வரும்போது தெரியல, 30 வருமோ 20 கூட தெரியாது சீட்டு. இந்த அதிமுக ரொம்பவும் சொல்கிறேன். அதிமுக எடப்பாடியை பற்றி பார்த்தா சொன்னால் அந்த நந்தனத்தில் ஒரு ஆண்டி போட்டு கொடுத்த பானை ஆண்டி மாதிரி அந்த பாட்டு தான் பாட வேண்டியது. இது ரொம்ப மோசமான நிலைமையில் அதிமுக இருக்குது. அதிமுக கூட்டணி வச்சவங்களாம் பார்த்தா எல்லாம் சந்தர்ப்பவாதிங்க தான். அந்த அன்புமணி தன் அப்பா கஷ்டப்பட்டு உருவாகின கட்சியை உடச்சி கொண்டு வந்து சேர்த்துக்கிறாரு. அப்பாவோட சொத்தை புள்ள அனுப்பிக்கலாம். ஆனால் அப்பாவோட கட்சி கஷ்டப்பட்டு ஒரு அவர் காலத்து பிறகு அனுப்பிக்கலாம். ஆனால் இருக்கும்போதே உடச்சி நாசம் பண்ணது அன்புமணி. அவரெல்லாம் கூட சேர்த்துக்குது. திமுக வரும் பார்த்தா வரல. அப்புறம் யாரோ சில்லற கட்சியெல்லாம் சேர்த்துக்கினார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மக்களுக்காக எந்த போராட்டம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அதுவும் ஒரு மதவாத தமிழ் விரோத பாஜக கூட சேர்ந்தது எந்த காலத்துலையும் உருப்படுறதுக்கு வழி இல்லை. உண்மையிலேயே நீங்கள் அந்த பாராளுமன்றத்தில் தனியாக நின்ன மாதிரி இந்த சட்டமன்றத்தில் அதிமுக தனியாக நின்றால் கூட ஒரு வேளை சிறுபான்மை வாக்கில் ஒரு நடுநிலைமை வாக்கால் நாங்களே கூட ஒரு வேளை ஆதரிச்சிருப்போம். ஏன்னா டிஎம்கே நிறைய ரவுடிஸும் பாலியல் வன்முறை போதை நிறைய குற்றங்கள் தான். சட்டம் ஒழுங்கே இல்லை சுத்தமாக. வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் நகரத்தில் அந்தந்த திட்டங்கள் இவ்வளோ கம்பெனி வருது அவ்வளோ கம்பெனி வருது சொல்கிறாங்க தானே. ஒன்றும் உண்மையிலே படித்தவங்க வேலை எல்லா இடத்துலையும் கிடைக்கல. அவர் நகரமயக்கல் தான் இருக்கார் திமுக. ஸோ இந்த நிலைமையில் அவர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டாஸ்மாக மூடணுன்ட்டு ஒரு அறிவிக்கையாக கொடுத்துருக்கலாம். இந்த தேர்தலில் ஒன்றுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் பாஜக நாங்களாம் பூர்ண முதல்ல குஜராத் அமெண்ட் பண்ணணுன்னாங்க. சரி, நீ அதே சொல்லி உன் கண்ட்ரோலில் தானே இருக்குது அதிமுக. நீங்கள் அதை சொல்லி டாஸ்மாக் மூட சொல்லியிருந்தால் கூட ஒரு பெண்களுடைய வாக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நல்லா எங்களை மாதிரி இப்போ மதுவிலக்கு போராளிங்க நாங்கள்லாம் வாக்கு போட்டிருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு அறிப்பே இல்லை. அவர் 1000 ரூபா கொடுக்குறான். இப்போ 2000 ரூபா மகளிர் திமுக கூட நானும் 2000 ரூபா கொடுப்பேன், 2500 கொடுப்பேன். அவள் 8000 ரூபா கொடுத்து நான் 10,000 ரூபா கொடுப்பேன். இது என்ன அண்டாங்குண்டம் விற்கிற கம்பெனியாக இது? ஒவ்வொருத்தரும் திமுக ஒரே குட்டையில் உருண மாட்டிங்கன்னா அன்றைக்கே காமராஜர் சொன்னார். அதுதான் இன்றைக்கும் நடந்துனுக்குது. ஆனால் இப்போ இந்த குட்டை கூட காஞ்சி போய் கிடக்குது. மட்டை இல்லை, இந்த மட்டை சீஞ்சி போயிடுச்சு அந்த அதிமுக. இந்த முறை தோற்றுனா எடப்பாடியும் காண முடியாது, அதிமுகவும் இருக்காது. அதிமுக துண்டு சுண்டாக செதறி கிடக்குது. அது இருந்த இடமே தெரியாது போச்சு. எல்லோரும் அவங்க அந்தந்த கட்சியில் போய் ஓட்டிக்கினாங்க. செங்கோட்டையன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் அவரும் ஓட்டின்னு தான் இருக்கார். எல்லாம் ஒட்டுனிங்க தான். எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டம் தான். எனக்கு ஒரு கொள்கை கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மையான மக்கள் பிரச்சனை எதுவும் குரல் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில், அதுக்காக எதுவுமே பண்ணுறதில்ல.
ஸோ இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது வீண் தான். இந்த அதிமுக உண்மையிலே தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி. நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.